வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீ சங்கரி மெடிக்கல். மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்க்க போற கண்டென்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிப்ரோஃபைலின் 100 mg. இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஏபி ஃபைலின் 100 mg, ஏபி ஃப்ளோ 100 mg. இது ரெண்டுமே கேப்சூல் வடிவில் கிடைக்கும். அசிப்ரோஃபைலின் அப்படின்னா என்ன? அசிப்ரோஃபைலின் என்பது நுரையீரல் தொடர்பான சுவாச சிரமத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்துமா மற்றும் நாள்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது. இது சுவாச பாதையை சுற்றியுள்ள தசைகளின் தளர்வை ஊக்குவிக்கிறது மற்றும் சளியின் சுரப்பை தடுக்கிறது. இறுதியில் காற்று செல்லும் பாதையை தடுத்து இறுதியில் சுவாச செயல்முறையை எளிதாக்குகிறது. இந்த அசிப்ரோஃபைலினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், வேலை செய்யும் விதம். இந்த அசிப்ரோஃபைலின் சுவாச பாதையின் தசைகளை தளர்த்தி மேலும் சளியை மெல்லியதாக்கி தளர்த்துகிறது, சுவாசத்தை எளிதாக்குகிறது. இந்த அசிப்ரோஃபைலினுடன் லேசிக்ஸ் என்னும் மருந்தை எடுத்துக்கொண்டால் தகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது பொட்டாசியத்தின் அளவை குறைக்கலாம். எனவே பொட்டாசியத்தின் அளவை கண்காணிப்பது அவசியம். ஆம்ப்ராக்சால் தியோஃபைலின் மருந்துடன் ஒவ்வாமை உள்ள நோயாளிகளிடம் இந்த அசிப்ரோஃபைலின் தவிர்க்கப்பட வேண்டும். குறைந்த இரத்த அழுத்தம், சீரற்ற இதய துடிப்பு, மாரடைப்பு, கல்லீரல் நோய், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் இந்த அசிப்ரோஃபைலின் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு கோளாறு ஆகியவற்றின் அறிகுறிகளை குணப்படுத்தவும் தடுக்கவும் இந்த அசிப்ரோஃபைலின் பயன்படுத்தப்படுகிறது. இது காற்று செல்லும் பாதைகளின் தசைகளை தளர்த்த உதவுகிறது. இதனால் அதை விரிவுபடுத்துகிறது மற்றும் சுவாசத்தை எளிதாக்குகிறது. இந்த அசிப்ரோஃபைலின் மருந்தில் தியோஃபைலின் 7 அசிட்டேட் மற்றும் ஆம்ப்ராக்சால் அடங்கியுள்ளது. இது சளியை திரவமாக்குவதிலும் காற்று பாதைகளை எளிதாக சுத்தம் செய்வதிலும் திறம்பட செயல்படுகிறது. இதனால் சுவாசத்தை எளிதாக்குகிறது. இந்த அசிப்ரோஃபைலின் மருந்தின் விளைவு தியோஃபைலினை விட கூடுதல் நன்மையாக செயல்படுகிறது. மேலும் சால்புட்டமால் போன்ற ஆஸ்துமாவுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் பிற மருந்துகளின் தேவையை இது குறைக்கிறது. இந்த அசிப்ரோஃபைலினோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட், பயன்கள் மற்றும் நன்மைகள். ஆஸ்துமா சிகிச்சை, மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சை, நாள்பட்ட அடைப்பு நுரையீரல் நோய் சிகிச்சை. ஆஸ்துமா சிகிச்சை. ஆஸ்துமா என்பது ஒரு நீண்ட கால நிலையாகும். நுரையீரலில் உள்ள காற்று பாதைகள் சிறிய காற்று பாதைகளை சுற்றியுள்ள தசைகளின் வீக்கம் மற்றும் சுருக்கம் காரணமாக குறுகியதாகிவிடும். இது இருமல், மூச்சு திணறல் மற்றும் மார்பு இறுக்கம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. இந்த அறிகுறிகள் இரவில் அல்லது உடற்பயிற்சியின் போது மிக மோசமாக இருக்கும். கார்டிகோஸ்டீராய்டுகள் இந்த ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய அம்சமாக உள்ளது. ஆஸ்துமா அறிகுறிகளை மிக மோசமாக்கும் பொதுவான காரணங்கள்: வைரஸ் தொற்றுகள், தூசி, புகை, வானிலை மாற்றங்கள், விலங்குகளின் ரோமம் மற்றும் வாசனை திரவியங்கள், சோப்புகள். இவை நபருக்கு நபர் மாறுபடும். அடுத்து நாள்பட்ட நுரையீரல் கோளாறு. நுரையீரலில் இருந்து காற்றை வெளியேற்றுவதில் தடை ஏற்பட்டுள்ளதால் இந்த தடையின் காரணமாக நோயாளிகள் சுவாசிப்பதில் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த நாள்பட்ட நுரையீரல் சிகிச்சை நோய்க்கு முக்கியமான காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள். இதன் பொதுவான காரணம் புகைப்பிடித்தல் ஆகும். இது 85% முதல் 90% வரை இந்த நாள்பட்ட நுரையீரல் சிகிச்சை நோய்க்கு காரணமாகிறது. அடுத்து சுற்றுச்சூழல் காரணிகள், தூசிகள், ரசாயனங்கள், காற்று மாசுபாடு இவற்றின் அதிக வெளிப்பாட்டால் இந்த நோய்க்கு உள்ளாகிறார்கள். மரபணு காரணமாக ஆல்பா 1 புரதத்தின் உற்பத்தி பாதிக்கும் பரம்பரை நிலையில் உள்ளவர்களிடையே இந்த நாள்பட்ட நுரையீரல் சிகிச்சை கோளாறு நோய் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் பாத்தீங்கன்னா நாள்பட்ட இருமல், மீண்டும் மீண்டும் சுவாச குழாய் தொற்று, மூச்சு திணறல், அதிகப்படியான சளி, அதிகப்படியான இழப்பு ஏற்படுதல். இந்த அசிப்ரோஃபைலின் டோசேஜ். பெரியவர்களுக்கு இந்த நாள்பட்ட நுரையீரல் சிகிச்சை நோய்க்கு, மூச்சுக்குழாய் பிரச்சனை, ஆஸ்துமாவுக்கு தினமும் இந்த அசிப்ரோஃபைலின் 100 mg கேப்சூல் 2 முறை எடுத்துக்கொள்ளவும். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அசிப்ரோஃபைலின் சிறப்பு 2.5 ml மற்றும் தினமும் 2 முறை எடுத்துக்கொள்ளவும். 2 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2.5 ml ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கொள்ளவும். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாராளமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி.